என்னென்ன தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. மனிதரை மனிதராக்குவது, பெண்ணின் பெருமை, நிறை செல்வம், கடமை அறம், கடவுளை காணலாம், ஊருக்கு உழைப்பது யோகம். இத்தனை தலைப்புகளை பார்த்துட்டு இதையெல்லாம் கொடுத்தது மனவளக்கலை. அப்படிப்பட்ட இந்த மனவளக்கலை உலகமெங்கும் எப்படி பரவிக்கொண்டிருக்கிறது? உலகமெங்கும் இருக்கட்டும், இந்த திருப்பூர் அதற்கு என்ன பங்கு செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் மிக மிக ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் மிக சிறப்பாகவும் நம்மளுடைய நினைவில் நிலைக்கத்தக்க வகையிலும் சாதாரண நிகழ்வு, எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம மனசில் நல்லா பதிய வைக்கக்கூடிய வகையில் அர்த்தமிக்க முறையிலும் வெற்றிகரமாக இந்த உலக அமைதி வார விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் பாராட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு உண்டு. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு ஊராக இந்த மனவளக்கலை மன்றங்களுக்கு சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உயரிய நோக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உங்கள் ஒரு சாதனைகள் உங்களுடைய வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. சங்கத்தினுடைய வளர்ச்சியில் திருப்பூர் அன்பர்களின் பங்கு என்பது அளவிட முடியாததும் வார்த்தையில் விவரிக்க முடியாததுமான ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை ஒரு முன் உதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகம், ஆன்மீகம், வேதாத்திரியம், சமூக வளர்ச்சிக்காக திருப்பூர் மன்றங்களினுடைய சேவை பயணம் ஒவ்வொரு தருணத்திலும் மதிக்கப்பட வேண்டியதாய், போற்றப்பட வேண்டியதாய், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுப்பதாய் இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் செயல்களும் என்றும் நினைவில் இருக்கும். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த நிகழ்வு என்பது மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது. அது இந்த வரலாற்றில் இடம் பிடிக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலக அமைதி வார விழா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் நடத்த முடியாத ஒரு விஷயம். அதுக்கு முன் உதாரணம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த அமைதி வார விழா என்பது 1ஆம் தேதி வந்துருச்சா, அதிலிருந்து ஒரு வாரம் அமைதி வார விழா அது திருப்பூரில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் அது பதிவாகும். ஏன் நாம் இது மாதிரி செய்யக்கூடாது? அதான் கலாமா சொன்னாங்க. நாங்கள் இங்கே வரும் ஒரு குடிசையில் சென்னையில் நடத்திட்டு இருந்தோம். ஒரு குடிசையில் பொது இடத்துல நடத்திட்டு இருக்கிறோம், ஷெட்டு போட்டு. அந்த காலகட்டத்தில் திருப்பூர் வரும்போது எல்லாம் மாளிகைகளாக அறிவித்திருக்கோம்னா எல்லாம் 4 மாடி 5 மாடி. ஏன் இவர்கள் செய்யும் போது நாம் ஏன் செய்ய முடியாது என்ற எண்ணமெல்லாம் வருகிறது. அந்த எண்ணம் அழுத்தம் பெற்றதுனால தான் அங்கேயும் இது போன்ற அறிவித்திருக்கோயிலை இந்த அளவுக்கு இல்லை, இதில் ஓரளவுக்கு அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இந்த திருப்பூரில் அந்த காலத்தில் இருந்து பல சாதனைகளை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். எதையுமே பெரிய அளவில் மக்களை கவரும் விதத்தில் ஒரு சக்தியாக மாற்றும் உங்களுடைய தொண்டு முயற்சிகள் உண்மையிலேயே வியக்கத்தக்கது. அப்படிப்பட்ட அதாவது எல்லாரையும் பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனைகளை திருப்பூர் மண்ணிலே செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்துக்களை கோரி இந்த உலகம் எங்கும் மனவளக்கலை எப்படிப்பட்டது என்று ஒரு சுருக்கமாக பார்க்க போறோம். மனித குலத்தினுடைய ஒரு முழுமையான நலம், உடல் நலம், உயிர் வளம், மனவளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடல், உயிர், மனம், ஆன்மா என்று 4 சொல்லுவாங்க. இந்த 4 ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது முழுமையான நலம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மனித குலத்தினுடைய ஒரு முழுமையான நலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் மனவளக்கலையில் அருள் தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை பயிற்சிகள் மூலமாக நாம் உடலை சரி செய்கிறோம், உள்ளத்தை சரி செய்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள், மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது. மனதில் அழுத்தங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. ஏன்னா வேகமான வாழ்க்கை முறைகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கையில் என்னைக்கு நமக்கு செல்போன் வந்ததோ அன்னைக்கு அழுத்தம் கூட ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் மெதுவாக ஒருத்தருக்கு பதில் போடணும்னா மெதுவாக கார்டு எழுதி பதில் போட்டுக்கிட்டு இருந்தோம், லெட்டரில் தானே பதில் போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அடுத்த செகண்டே பதில் சொல்லி ஆகணும், அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அழுத்தம் எல்லாவற்றும் வேகமாக மனித குலத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒழுக்க குறைவு
அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி மீண்டும் புதுப்பிக்க போகிறோம் என்று எல்லாரும் ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். மீண்டும் இந்த ஒழுக்கத்தை மேம்படுத்த முடியுமா, இதெல்லாம் இது சரி செய்ய முடியுமா என்று கவலைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வன்முறை, போர் அச்சம், இன்னைக்கு எப்பொழுது மூன்றாவது உலகப் போர் வரும் என்று ஒரு பெரிய அச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இதை எல்லாவற்றையும் ஒரு சரியான ஒரு பயிற்சி முறைகள் மூலமாக, சரியான சிந்தனைகள் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குதா, ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தோம்னா, அந்த ஒரு தீர்வு மதத்தினால் கொடுக்க முடியுமா, இல்லை ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா, இல்லை ஒரு பெரிய செல்வந்தரால் அது செய்துவிட முடியுமா என்றால் அதெல்லாம் முடியாது. மனவளக்கலை என்ற ஒரு சிந்தனை, ஒரு அறிவுபூர்வமான ஒரு சிந்தனை, ஒரு வாழ்வியல் முறையை சரியாக இந்த சமுதாயத்துக்கு நாம் கொண்டு போய் கொடுத்தோம் என்றால் இது எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வாக அது இருக்கும் என்பதுதான் நமது அருள் தந்தை அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 1958 இதை உருவாக்குனாங்க. மகரிஷி ஒரு யோகி, ஒரு ஞானி, ஒரு சமுதாய சீர்திருத்தவர். அது மட்டுமல்ல, மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த நலனையும் சிந்தித்து பார்த்து அதற்கான பயிற்சிகளை உருவாக்கினார். எல்லாருக்கும் ஏற்றதான 8 வயது முதல் 80 வயது வரை எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் ஏற்றதான ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள். இன்னைக்கெல்லாம் நம்ம பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு காலத்தில் இந்த மனவளக்கலையை ஆண்கள் மட்டும்தான் வந்து பயிற்சி எடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது பெண்களுக்கும் ஏற்றது என்று சொல்லி சொல்லி பல ஆண்டுகள் ஆனது. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்து பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் பயிற்சிகளை எப்படி கொடுப்பது என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அதில் சில இடங்களில் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறோம். பள்ளிகளில் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அதில் செய்ய வேண்டியது நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. இதை ஒரு கல்வியாகவே கொண்டு போய் பல்கலைக்கழகங்களில் நிறைய பல்கலைக்கழகம் மூலமாக இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எப்படியாவது இது ஒரு படிப்பாக கொண்டு வந்து விட வேண்டும் என்ற முயற்சியில் உலகமெங்கும் மனவளக்கலையை வேகமாக எப்படி கொண்டு போகுது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆன்லைனில் வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரி சென்னையில் உருவாக்கப்பட்டு அந்த கல்லூரியின் மூலமாக பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆன்லைனில் ஏதோ ஒரு நாட்டில் நம்ம மன்றமே இல்லை, பயிற்சி மையமே இல்லை, அந்த நாடுகளிலும் கூட புகுந்து கொண்டு இருக்கிறோம் த்ரூ ஆன்லைன். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பண்ணிக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக அமைதி. இந்த மனவளக்கலை எதுக்கு நம்ம சமுதாயத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம்? உலக அமைதி. தொடர்ந்து நாம் தவம் செய்து கொண்டே இந்த எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறது இந்த உலகத்துல. ஒரு அமைப்புல மட்டும் தினந்தோறும் தவம் செய்கிறார்கள். தவம் செய்த முடிவில் உலகத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரே அமைப்பு தவம் செய்த முடிந்த உடனே தன்னுடைய நலத்திற்காக சில வேண்டுதல்களை வைத்த உடன் அடுத்தது சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று உலகத்தை வாழ்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கம். மனவளக்கலை என்பது நமது ஆருச்சம் ஐயா அவங்க சொன்ன மாதிரி பண்டைய ரிஷிகள் காலத்தில் இருந்து கொடுக்கப்பட்டு வந்த அந்த யோக களஞ்சியம், யோகத்தினுடைய அறிவை அத்தனையும் எசன்ஸாக ஒரு சாரமாக அருள் தந்தை அவர் உள்வாங்கிக் கொண்டு ஞான களஞ்சியம் என்று எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை சாரத்தை அப்படியே புழிஞ்சு சொல்வார் மகேஷ். பண்டைய காலத்தினுடைய யோக ஞானத்தையும் நவீன அறிவியல் சிந்தனைகளையும் ஒன்றிணைத்து மனிதன் தன்னை உணர வேண்டும். முதல்ல மகிழ்ச்சியுடைய நோக்கம் என்ன? மனிதன் தன்னை உணர வேண்டும். நான் யார்? நீ எங்கிருந்து வந்த? நீ யார்? நீ மிருகமா? மிருகம் இல்லை. நீ எப்படிப்பட்ட பிறவி? அரிதான பிறவி. எப்படிப்பட்ட ஒரு பிறவியை நீ எடுத்திருக்கிறாய்? அரிது மானிடராய் பிறத்தல். அந்த உணர்வை முதல் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. மனித உயர் பிறவியதன் மதிப்பு உணர வேண்டும். முதல்ல அதுதான் இங்கே கொடுக்கப்படுகிறது. மனவளக்கலைக்கு வந்தவர்கள் நான் அரிதான ஒரு பிறவியை நான் எடுத்திருக்கிறேன், மிக உயர்ந்த பிறவியை நான் பெற்றிருக்கிறேன், இந்த மனிதனாக நான் வந்து வாழ்வதே பெரிய ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட பிறவி எடுத்திருக்கிறேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த மனித உடலை எப்படி, இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அதை பற்றிய பாடங்கள் இருக்கின்றன. அடுத்து என்ன செய்கிறோம்? நம்மளிடம் என்னென்ன வேண்டாத விஷயங்கள் இருக்கிறது.
மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் மனதை வைத்திருக்கிறோமா, அல்லது அவ்வப்பொழுது துன்பமான மனம் வந்து கொண்டே இருக்கிறதா என்றால் பெரும்பாலோருக்கு அடிக்கடி துன்பமான உணர்வுகளே மேலோங்கி இருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள் நிறைந்ததாக இந்த உலகம் வாழ்க்கை இருக்கிறது. அது ஏன் என்று பார்க்கும் பொழுது அவரவர்கள் அந்த கர்மாவில், அவரவர்கள் அந்த கரும் மையத்திலே, ஆன்மாவிலே பல்வேறு பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறோம். அவைகளெல்லாம் என்னவென்று கண்டறிந்து அதையெல்லாம் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாதவற்றை துன்பம் தரக்கூடியவற்றை நாம் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தூய்மை செய்யலாம்? தவத்தினாலும் அற வாழ்க்கையினாலும் அற சிந்தனையினாலும் தூய்மை செய்யலாம் என்று மகிழ்ச்சி இறை உணர்வுக்கு தவம், அற வாழ்வுக்கு அகத்தாய்வு சிந்தனைகள், அறநெறி பண்பு பயிற்சிகள் அனைத்தையும் மகிழ்ச்சி கொடுத்தாங்க. ஒரு மனிதன் வந்து சில நாட்களில் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் களைந்து கொள்கிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்தோடு நிறுத்திடல மகிழ்ச்சி. துன்பம் நீக்கும் தொழில்களை தேர்ந்தெடுத்து பொருளீட்ட வேண்டும். அந்த வகையில எத்தனையோ தொழில்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. போர் கருவிகளை கூட உற்பத்தி செய்து வியாபாரம் செய்து பொருளீட்டிக் கொண்டவர்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ திருப்பூர் மக்களுக்கு அமைந்த தொழில் மிக மிக அடிப்படையான ஒரு தொழில், பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய தொழில். அந்த தொழிலிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டு வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது இயல்பாகவே இந்த ஊரில் அமைந்திருக்கிறது. எத்தனையோ தொழில்களில் மக்கள் தேவையில்லாத சிலவற்றையெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அந்த உணவு, உடை, வீடு என்று சொல்லக்கூடிய அடிப்படை அதுல ஒரு பெருமை இந்த ஊருக்கு எப்போதுமே உண்டு. துன்பம் நீக்கும் தொழில்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அப்புறம் மகிழ்ச்சி சொல்றாங்க, தெய்வத்தை உணர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் இந்த இறை உணர்வு பெறாதது, தெய்வத்தை சரியாக புரிந்து கொள்ளாதது, தெய்வம் என்பது எவ்வாறு இருக்கிறது, எப்படி இருக்கிறது. இறை வழிபாடு அனைத்திலும் மிக உயர்ந்த சிறந்த முறை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, எல்லா முறையும் சிறந்தது, அதுல மிக உயர்ந்த முறை ஒன்று இருக்கிறது. எதுங்க? அதுதான் அகத்தவம். இந்த தவம் வந்த உடனே செய்தும் பாருங்க. அகத்தவம் இருக்கிற இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை தவம். தவம் செய்தால் மனம் தூய்மை அடையும். அது இறைவனுடைய அருளாகும், இறைவனுடைய வரமாகும். சொன்னாங்களா இல்லையா? வரம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. தவம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரையும் வந்து செய்ய முடியல. சிலரால தான் செய்ய முடிகிறது, சிலருக்கு தான் கிடைக்கிறது. அப்படி கிடைப்பவர்களே 1000-ல் ஒருவராக, 1,00,000-ல் ஒருவராக இருக்கிறார். எல்லாருக்கும் கிடைச்சிடார். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தவம் பெற்றவர்கள், தவம் கிடைத்தவர்கள். அந்த தவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. 1,00,000-ல் சில பேருக்கு தான் கிடைக்கும். தவம் செய்தால் என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். தவம் செய்தால் இறை உணர்வு கிடைக்கும். தெய்வத்தை பற்றி நன்கு இந்த மனம் உணர்ந்து கொள்கிறது. அவ்வாறு உணர்ந்ததுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பும் கருணையும். கடைசியில அந்த எல்லாத்தையும் உணர்ந்து, ஏன் உணரணும் மனுஷன்? இந்த மனவளக்கலை மனிதர்களுக்கு ஏன் தேவை? மனித உள்ளத்திலே அன்பு மலர வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி பிறக்கும். அந்த அன்பு என்பது கருணை உணர்வோடு இன்னைக்கு மதியம் நமது முரளி ஐயா அவர்கள் அங்கே அவர்களுடைய அறக்கட்டளை ஒன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓல்டேஜ் ஹோம் கூட்டிட்டு போனார். அந்த இடத்துல அங்கே எத்தனையோ வாழ முடியாதவர்கள் பல காலமாக வாழ்ந்திருக்கிறாங்க. வயதான காலத்துல கவனிக்கப்பட முடியாத தனித்து விடப்பட்ட முதியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை காப்பாத்துறாங்க. அப்படின்னா அதுதான் அன்பும் கருணையும். நம்ம முடிஞ்சவங்க எங்கேயுமே இது போன்ற நாம் இந்த சமூகத்துக்கு அன்போடும் கருணையோடும் அதை தான் சொல்ல வந்தாங்க எல்லா மகான்களும், ரிஷிகளும், ஞானிகளும். மனிதா, நீ உன் மனதில் மிருக குணத்தை எல்லாம் போக்கு, மனிதனாக உயரு, அப்புறம் தெய்வமாக உயரு. தெய்வமாக உயர்ந்து விட்டாய் என்றால் தெய்வத்தினுடைய குணமெல்லாம் நமக்கு வந்துவிடும் என்று அந்த அன்பும் கருணையுமாக இந்த உலகுக்கு முடிந்த அளவுக்கு தொண்டு செய்து வாழ்வது. மகிழ்ச்சி அதான் சொல்றார், தொண்டாற்றி இன்பம் தான் மகிழ்ச்சி. பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே சலிப்பில்லாத பேரின்பம் என்று சொல்வார். இப்போ மனவளக்கலைக்கு வர்றோம்.
எத்தனையோ இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய சமூக தொண்டுகள் இருந்தாலும் இந்த மனவளக்கலை தொண்டு இருக்கு பாருங்க, இது மிக உயர்ந்த தொண்டு. யாருக்கு தெரியுது? இங்க வந்து பயிற்சி எடுத்தவங்களுக்கு தெரியும். இது போன்ற சேவை, மிக உயர்ந்த சேவை முதல் லிஸ்ட்ல வருது. ஒருத்தருக்கு தவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேவை இருக்குது பாருங்க, ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு சேவை செய்யறோம் பாருங்க. இனி அவர்களுடைய உடல் நலத்தை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். இனி அவர்களுடைய மனதை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். இனி அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை. தொடர்ந்து நம்ம எவ்வளவு நாள் தான் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவர்களுடைய கடமைகளை அவர்களே சிறப்பாக செய்து கொள்ள வேண்டும். ஒரே ஒன்றை மட்டும் கொடுத்து விட்டோம் என்றால், மனவளக்கலை மட்டும் சமுதாயத்தை கொடுத்து விட்டோம் என்றால், உடல் நலம், உயிர் வளம், மனவளம், மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்கிறார்கள், எண்ணங்களை தூய்மை செய்து கொள்கிறார்கள், ஒழுக்கமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்கிறார்கள். தங்களுடைய கடமைகளை செய்த நேரம் போக சமுதாயத்துக்கு ஏதாவது கடமை செய்ய முடியுமா என்று பார்த்து அந்த கடமை ஆற்றுகிறார்கள். ஊருக்கு உழைத்திடுவதுதான் யோகம் என்ற வகையிலே தன்னுடைய கடமையை விரிக்கிறார்கள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற வகையிலே லட்சோபலட்சம் மனவளக்கலை அன்பர்கள் இந்த சமூகத்துக்கு சேவையாற்றுவதற்காக அருள் தந்தை அவர்களால் அந்த அறிவு கண்ணை திறந்து விட்டிருக்கிறார் மகரிஷி. எல்லாம் வீட்டுக்குள்ளாரே வீட்டு கடமை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அடுத்து நம்முடைய வீடு, தொழில், குடும்பம், சுற்றம் இதோடு நின்றிருந்த இந்த மனதுக்கு ஊர்க்கடமை ஆற்ற வேண்டும் என்ற உணர்வை கொடுத்தாங்க. மனித குலம் முழுவதும், இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துடைய நோக்கம் என்னவென்றால், மனித குலம் முழுவதும் ஒழுக்கம், நல்ல அறிவு, ஆன்மீக விழிப்புணர்வு இவைகள் இணைந்த அமைதியான உலக சமூகமாக உருவாக்க வேண்டும். இந்த இலக்கினை அடைவதற்கு ஆங்காங்கு தவ மையங்களை, பயிற்சி மையங்களை, பயிற்சி நிலையங்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அறக்கட்டளைகளை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அறிவு திருக்கோயிலை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். முன் மாதிரியாக மகரிஷி அவர்கள் ஆழியாரிலே முதல் அறிவு திருக்கோயிலை திறந்தார். 1890 திறந்தாங்க. தொடர்ந்து சில ஆண்டுகளிலே இன்னைக்கு 210, 220 அறிவு திருக்கோயில்கள் உருவாகி இருக்கின்றன. எவ்வளவு பாருங்க, மகரிஷியுடைய அவர் தொடங்கினது இது. இன்னும் ஆயிரக்கணக்கில் இந்த அறிவு திருக்கோயில் உருவாகும் இந்த உலகத்துல. கலாமா பேசும்போது சொன்னாங்கல்ல, ஒரு நாள் இறந்துவிட போகிறோம் என்று. எவ்வளவு நாள் இன்னும் இருப்போம்? 100 வருஷம் கழிச்சு 2126 நம்ம இருப்போமான்னு தெரியாது. 2026 இருக்கிறோம், 2126 இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அறிவு திருக்கோயில்கள் இருக்கும். நாம் கட்டி இந்த அறிவு திருக்கோயில்கள் இருக்கும். இது போன்ற பல அறிவு கோயில் உருவாகி கொண்டே இருக்கும். ஆங்காங்கு மக்கள் எல்லாரும் வந்து தவம் செய்வார்கள். தவத்தினால அவர்களுடைய மனம் மேன்மை அடையும். நமது சங்கம் என்பது மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் ஒரு திரட்சி முறையில சரியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கட்டுப்பாட்டோடு கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சேவை மனப்பான்மையோடு கூடிய ஒரு அமைப்பு உலகளாவிய அமைப்பாக விரிந்து பரவி கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளிலே தவமயங்கள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. தற்போது ஆஸ்திரேலியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிஸ், கனடா போன்ற பல நாடுகளில், குவைத், மிடில் ஈஸ்ட், இஸ்லாம் நாடுகளிலெல்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. பல்வேறு இஸ்லாம் நாடுகளிலும் நம்ம அன்பர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மதம் சார்ந்த ஒரு இது இல்லை. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை மகிழ்ச்சி முன்வைத்ததுனால உலகமெங்கும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனவளக்கலையை கற்றவர்கள் அனைவரும் இன்னைக்கு வேகமாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய படித்தவங்க, தொழில் வல்லுநர்கள். இப்ப ஆதிசாமியா அவர்கள் நல்ல சிறந்த வல்லுநர்களை எல்லாம் கூப்பிட்டு சில விஐபி பயிற்சின்னு ஒன்று மிக சிறப்பாக கோவை மண்டலத்தின் சார்பாக ஆழியார்ல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் வந்து கொண்டு பயிற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் ஒரு பக்கம் நல்ல இன்டெலெக்சுவல்ஸ், நல்ல அறிவு சார்ந்தவர்களுக்காக அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மகரிஷி படித்தது 3வது தான். ஆனால் மகரிஷியுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து பல ஆராய்ச்சி வல்லுநர்கள்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த உலகத்துக்கு இந்த மனவளக்கலை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அந்த உடற்பயிற்சியினால எவ்வளவோ நன்மைகள் ஆராய்ச்சி நடைபெறுகிறது. காயகல்பத்தினால் எத்தனையோ நன்மைகள் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தியானத்தினால் எத்தனையோ நன்மைகள் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகத்தாய்வு சிந்தனைகளால் இன்னைக்கு உலகத்தில் உலக யோகா தினம் என்று ஒன்று வந்திருக்கிறது, உலக தியான நாள் என்று ஒன்று வந்திருக்கிறது. இன்னும் உலகத்துல தற்சோதனை நாள்னு ஒன்று வரப்போகுது, அடுத்தது வரப்போகுது. மகிழ்ச்சியுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இத ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த இப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக உருவாக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதையே மகிழ்ச்சி உருவாக்கி வச்சிருக்கிறார். இது ஒரு இயக்கமாக உருவாகி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு மனவளக்கலை, மாணவர்களுக்கு தான் மனவளக்கலை, பெண்களுக்கு மனவளக்கலை. தனித்துவமாக மன உறுதியையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய, குடும்ப உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தாயாக பெண்கள் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தாயாக, ஒரு தாய்மையின் சக்தியை எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகளாக அந்த கருவிலை சுமக்கக்கூடிய காலத்திலேயே அவர்கள் தவம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மிக சிறந்த குழந்தையாக, அறிவிலே மிகப்பெரிய சிறந்த குழந்தைகளாக அவர்கள் உருவாக்க முடியும். கர்ப்ப கிரகான்னு சொல்லி அந்த கருவுற்ற தாய்மார்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று வேண்டாம், காயகல்பத்தை மட்டும் சரியா அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்து வந்தார்கள் என்றால் நல்ல சிறந்த குழந்தைகள் அவர்கள். அவங்க அப்படியே மாதிரி சொல்லுவாங்க, காயகல்பம் மட்டுமே ஒரு தியானம் மாதிரி பெரிய வேலையை செய்யும், ஒரு அற்புதமான ஒரு தவம் மாதிரி அது ஒரு பெரிய வேலையை செய்யும். அவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்ட குழந்தைகள் பிறக்க மாட்டார்கள், நல்ல அமைதியான பண்பான குழந்தைகள் பிறப்பார். காயகல்பா பேபின்னு சொல்லி அப்படி செய்தவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவுடைய திருவுடைய குழந்தைகளாக பிறக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த மனவளக்கலை சாதித்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் கூட்டு தவத்திலே நாம் நல்ல முறையிலே வந்து நம்மை மேம்படுத்திக் கொள்கிறோம். நம்மிட அமைதி, நம்மை சுற்றிலும் அமைதி, உலகமும் அமைதியாக இருக்கிறது. மழை வாழ்த்து சொல்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ நமக்கு மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கையை வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். பஞ்சபூத நவகிரகம் என்ற ஒரு அற்புதமான தவம், மிகச்சிறந்த தவம். இந்த அமைதி வார விழாவிலே முதல் அமர்வு அந்த பஞ்சபூத நவகிரகம் விளக்கம் பார்த்துருப்பீங்க. அற்புதமான தவம், இயற்கையோடு இணைந்து அடிக்கடி நம்ம உடம்பே பஞ்சபூதம், நவகிரகங்களோடு நம்மளுடைய உடம்பு தொடர்புல இருக்குது. இந்த பஞ்சபூத நவகிரக மகிழ்ச்சி எப்படி வடிவமைச்சிருப்பாரு. ஒரு பிரபல ஜோதிடர் இந்து நாளிதழ்ல ஒரு பக்கம் எழுதுறாரு. அவர் எழுதுறார், பல்வேறு பரிகாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, அதில் நவீன பரிகாரம் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவீன பரிகாரம் எளிமையான முறையில் அமர்ந்த ஒரு 30-40 நிமிடங்கள் அந்த பஞ்சபூத நவரத்தை செய்து விட்டோம் என்றால் நான் என்ன செய்யும். எல்லாரும் ஞானிதான் பாருங்க, எதுவும் கேள்விலாம் கேட்க முடியாது. அடிப்படை பயிற்சி எடுத்துட்டாவே ஞானி. மனவனுக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை மகிழ்ச்சி நமக்கெல்லாம் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவோம். நம்ம அவ்வளோ ஞானத்தை வச்சிருக்கிறோம். எந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு சில பேர் அவங்கவுங்களே பயிற்சி செய்தா மனவளக்கலை அன்பர். அவர் கொஞ்சம் வெளியில வந்து பயிற்சி சொல்லி கொடுத்தார், அவர் ஆசிரியர். அவங்க மட்டுமே செய்துட்டு இருப்பாங்க சில பேர். நாங்கள் என்ன சொல்றோம், நிர்வாகத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வெளியில வாங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, 10 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் ஆசிரியர், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில அறிவு திருக்கோயிலுடைய பணி மிக சிறந்த பணி. அறிவு என்பது பூஜைக்குரிய பொருள் அல்ல, விவாதத்திற்கான கருவியும் அல்ல. அறிவு என்பது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சக்தி. இந்த அறிவை பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்னு அறிவு திருக்குறள் கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு அறிவு, ஒரு மனிதனுடைய அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் நன்கு பொருள் ஈட்டலாம், எப்படி பயன்படுத்தினால் கஷ்டங்கள் இல்லாமல் வாழலாம், எப்படி பயன்படுத்தினால் இறை உணர்வை பெறலாம், எப்படி பயன்படுத்தினால் இந்த உலகத்தினுடைய நட்பை எல்லாம் பெறலாம், எல்லாருடைய நட்பையும் எப்படி பெறலாம். அறிவுக்கு தான் பயிற்சி. அப்ப அறிவு திருக்கோயில் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கு நடைமுறைக்கு என்ன செய்யணும். இங்க வந்தா ஆசிரியர் பார்த்தாங்கன்னா, அந்த பொறுப்பாசிரியர் பார்க்கிறார், என்ன கேட்பாரு, பயிற்சி செஞ்சீங்களான்னு கேட்பாரு. உங்களுக்கு போல வேற யாரும் பயிற்சி செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. நீங்க பயிற்சி செஞ்சீங்களா,
நாமே தான் பயிற்சி செய்யணும், நாமே தான் தவம் செய்யணும். அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய பல்வேறு பயிற்சிகளை இந்த அறிவு திருக்கோயில் நமக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது 20,000 ஆசிரியர்கள் மனவளக்கலையில் பேராசிரியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இது போதாது, தொடர்ந்து புதிதாக ஆசிரியர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். சேவை மனப்பான்மை ஊட்டிக் கொண்டே இருக்கிறோம். மனவளக்கலைக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சேவை மனப்பான்மை கொடுக்கப்படுகிறது. சேவை செய்வதே வாழ்க்கையினுடைய உச்ச இலக்கு என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மனவளக்கனுடைய ஆதாரமே சேவை மனப்பான்மை தான். ஊருக்கு உழைக்கணும். மகரிஷி எப்படி சேவையில தன்னை கரைத்து கொண்டாரோ அதுபோல ஒவ்வொரு மனவள கலைஞரும் அந்த சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். சேவை இல்லாமல் மனவளக்கலை முழுமை பெறாது. அது தொண்டு மகரிஷியே தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால் அருள் தொண்டர் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். அந்த வகையில தான் எல்லாரும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் அரசியல் அதிகாரத்தினால் அது முடிவுக்கு வருமா, இல்லை பொருளாதார ஆதிக்கத்தினால் அது ஒரு நல்ல நிலைக்கு வருமா என்றால் இவைகளெல்லாம் விட இந்த மனித மனம் இருக்கு பாருங்க, அந்த மனித மனதினுடைய வளர்ச்சியில் தான் இந்த உலகம் நன்றாக போக போகிறதா இல்லை அழிவுக்கு போக போகிறதா என்று முடிவு செய்யப்படும். அந்த மனதுக்கான பயிற்சி தான் மனவள கலையாக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் மிருகத்துக்கு மேலாக மனிதன் வந்துட்டோம். ஆனால் 6வது அறிவில் இன்னும் உயரல. பெரும்பாலும் 6வது அறிவில் உயரல. அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு அம்சத்தை எடுத்து சொல்லி அந்த அறிவில் உயர்த்துவதுதான் இந்த பணி. மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அன்பு, கடமை, ஆட்சி, அறம், தொண்டு எல்லாம் அறிவறிந்தோர் விளக்குமாறு உணர்ந்து உயர்ந்து போற்ற வேண்டும். அருள் நெறியில் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். அருள் நெறியில் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும். அறிவறிந்தோர் விளக்கத்தால் அறம் பழக்கமாகும். அறநெறி, ஒழுக்கம், கடமை, ஈகை பழக்கமாகும். அறக்கல்வி, இப்படிப்பட்ட அறக்கல்வி இளைஞர்களுக்கு கிட்ட வேண்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். ஒரு பக்கம் ஆட்சி, அதிகாரம், இதை பற்றியெல்லாம் மகிழ்ச்சி நிறைய பேசியிருக்கிறாங்க. நல்ல ஆட்சி எப்படி அமைத்துக் கொள்வது, அந்த ஒரு நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை மகிழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. மதம், அரசியல், விஞ்ஞானம், சுகாதாரம், மருத்துவம், ஆன்மீகம் அனைத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட பன்முகத்தோடு கூடிய ஒரு மகான் நமக்கு குருவாக அமைந்திருக்கிறார். அவர் கொடுத்த உயர்ந்த வாழ்க்கை நெறி நமக்கு தத்துவமாக கிடைத்திருக்கிறது, பயிற்சியாக கிடைத்திருக்கிறது. அவர் உருவாக்கிய அந்த சங்கம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சங்கமாக, எல்லோரும் கூடும் ஒரு இடமாக நமக்கு வந்திருக்கிறது. இதை நம்மளை இதை பின்பற்றி இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு நம்மளை அறிந்து கொள்ளணும். நம்மளால இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யணும். மன்றத்துக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யணும். ஊருக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யணும். குருவுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யணும். சங்கத்துக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்யணும். உலகத்துக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். இன்றைய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் நாம் சரி செய்து விடலாம். வேதாத்திரி மகரிஷி ஒரு நாட்டிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ மட்டும் சொந்தமானவர் அல்ல. இனி வரும் காலத்தில் அவர் முழு மனித குலத்திற்கும் சொந்தமான ஒரு உலக மகா ஞானியாக மட்டும் சொந்தம் இல்லை. நம்ம தான் பிடிச்சி வச்சுக்கிறோம், நம்ம மகிழ்ச்சின்னு. இனி காலம் போக போக பார்த்தீங்கன்னா அவர் உலக மகா ஞானியாக எல்லாருக்கும் சொந்தமானவராக வரும் காலம், அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும். மனவளக்கலை உலகமெங்கும் வேகமாக சென்று சேரக்கூடிய காலம் வரும். நாம் சிறிய அளவில் நாம் முன்னேறி இருக்கிறோம். இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் 1 கோடியை நெருங்கி இருக்கிறோம். 100 கோடி மக்களிலே 1 கோடியை நெருங்கி இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையாக இருக்கிறது. நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது, இப்போது செய்யாவிட்டால் எப்போது செய்வது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலக அமைதி வார விழாவிலே நாம் எடுத்துக்கொண்ட அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு உற்சாகமாக எந்த அளவுக்கு
நம்ம குருவுக்காக நம்ம கடமையாற்ற முடியுமோ இந்த வருடம் முழுவதும் இதே சிந்தனையில் இருந்து ஒருவருக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு இந்த மனவளக்கலை கொண்டு போய் கொடுத்து அவர்களுடைய மனதிலே அமைதி, அவர்கள் குடும்பத்திலே அமைதி, அவர்களுடைய தொழில்துறையில மேம்பாடு அனைத்தையும் கொண்டு வர நாமும் ஒரு கருவியாக இருப்போம் என்று சொல்லி இத்தகைய நல்ல ஒரு விழாக்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்மாபுரம் சிங்காரவரன் அருகே திருக்கோயில் திருப்பூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் வணங்கி வாழ்த்தி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.